அடியே பொங்க பானை கடை எங்க இருக்கு? ஏக்கா எங்கனுக்குள்ளதான்க்கா பக்கத்துல இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு குண்டா ஒரு பையன் இருப்பான்ல, அவன் தான் கடை போட்டிருக்கான். அவனா? அவன் விலை ரொம்ப சொல்லுவானேடி. ஏக்கா அதெல்லாம் பார்த்துக்கிடலாம், வாங்க முதல்ல போய் பானையை பார்ப்போம். ஐ, பிரியாணி கடை. மாலாக்கா ப்ளீஸ் பிரியாணி சாப்பிட்டுட்டு போகுமே. இந்த 3 பொம்பளைங்களும் தான் இந்த ஊரோட 3 இடியட்ஸ். வந்தாலுங்கன்னா நம்ம கடையில சூப்பரா வியாபாரம் நடக்கும். பொங்க பானை வாங்க மட்டும்தானே துட்டு இருக்கு. அத்தை கிழவி 200 தானே கொடுத்துச்சு. பிரியாணி சாப்பிட துட்டு இல்லையே. ஏக்கா யோசிச்சுக்கிட்டே நிக்காதீங்கக்கா, பிரியாணி வெறும் 50 ரூபா தான், வந்து சாப்பிடுங்க. மாலாக்கா பாருங்க, வெறும் 50 ரூபா தானா, வாங்க போய் சாப்பிடுவோம். சரிடி, 50 ரூபா தானே. ஆளுக்கு 50 ரூபான்னு வச்சா கூட 150 ரூபா தானே ஆச்சு. நம்ம பொங்க பானை வாங்க மிச்ச துட்டு இருக்கும் நம்மகிட்ட. சரி வாங்க போவோம். ஐ ஜாலி ஜாலி, பிரியாணி சாப்பிட போறோம். ஏக்கா இன்னும் வரலையா? பிரியாணி ஆறுது. என்ன இருங்க, பேசிக்கிட்டு இருக்கோம், வாரோம். ஆட்டும்க்கா, வாங்க வாங்க. இவளுக்கு சாப்பிட்டாண்டா அண்டால உள்ள எல்லா சாப்பாடையும் காலி பண்ணிடுவாளுங்க. இந்த வருஷம் பொங்கல் நம்மளுக்கு அமோகம் தான். என்ன ஆளுக்கு ஒரு தட்டு தாங்க. இந்த தாரங்கா. எம் 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 எம். எம், எம். ச்சே, பிரியாணி சூப்பரா பண்ணியிருக்காரு இந்த அண்ணாச்சி. மாலாக்கா இன்னொரு பிளேட் வாங்கித்தாங்களே. எனக்கும் இன்னொரு பிளேட் சாப்பிடணும் போல இருக்கு. வயிறு பசிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா துட்டு காணாதே, என்ன செய்ய? மாலாக்கா ப்ளீஸ் நீங்க வாங்கி தந்தே தான் ஆகணும். மாலாக்கா, எங்க அத்தை 500 ரூபா கொடுத்தாங்கல்ல, பிறவு என்ன பானை என்ன நம்ம 500 ரூபாய்க்கே வாங்க போறோம். ஆளுக்கு 100 ரூபாய்க்கு பானை வாங்கிட்டு மிச்ச துட்டுக்கு பிரியாணி தின்னுட்டு போவோம். அப்படியாடி சொல்றீங்க? சரி அப்போ இன்னொரு பிளேட் சொல்லுவோமா? கடைக்காரனாச்சி இன்னொரு பிளேட் தாங்க. திங்க ஆரம்பிச்சுட்டாளுங்க, இன்னைக்கு நம்மளுக்கு கொலை குத்துதான். இந்த தாரங்கா. சீக்கிரம் கொடுங்க அண்ணாச்சி. எம் 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 எம். எம், எம். என்ன இன்னொரு பிளேட் கொடுங்கண்ணே. என்ன நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே எடுத்து வச்சிட்டீங்களே, கொடுங்க கொடுங்க. ஆமாக்கா, நல்லா வயிறார சாப்பிடுங்க. என்ன எங்க மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம், இப்படி பிரியாணியை தட்டு தட்டா வச்சு வச்சு தாரீங்களே. ஏக்கா நல்லா சாப்பிடுங்கக்கா, மனுஷன் வாழ்றதே சாப்பிடத்தானே, வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது. நல்லா சாப்பிடுங்க. ஆமாண்ணே, சரியா சொன்னீங்க, நமக்கு சோறு தான் முக்கியம், கொடுங்க. அடியே என்னடி அழுதுகிட்டு வர? கடைக்காரன் ஏதாவது சொல்லிட்டானா? ஏக்கா நான் அழலக்கா, இது ஆனந்த கண்ணீர். இந்த கடைக்காரனாச்சி நம்ம மேல எவ்வளவு பாசத்தோட பிரியாணியை வச்சு வச்சு தாராரு, அதனாலதான் அழுக வந்துட்டு. சரிடி பேசாம சாப்பிடு. கண்ணீர் பிரியாணிக்குள்ள உளுந்தா உப்பு கறிக்க போகுது. எம் 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 எம். எம், எம். 2 மணி நேரத்துக்கு பிறகு. யாத்தாடி, வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு, நடக்க கூட முடியாது போல. எனக்கும் அப்படிதாண்டி இருக்கு. சரி நம்ம பொங்க பானை வேற வாங்க போகணும்ல, இரு துட்டு கொடுத்துட்டு வாரேன். என்ன இந்தாங்கண்ணே துட்டு. பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு, வயிறு நிறைய சாப்பிட்டோம். என்னம்மா இது, வெறும் 150 ரூபா தார? என்ன நீங்க தானே பிரியாணி 50 ரூபான்னு சொன்னீங்க, நாங்க 3 பேர் சாப்பிட்டோம்ல, அதான் 150 ரூபா தரேன். ஏமா ஒரு பிளேட் பிரியாணி தான் 50 ரூபா. நீங்க 3 பேர் சேர்ந்து அண்டால உள்ள மொத்த பிரியாணியும் காலி பண்ணிருக்கீங்க. 2000 ரூபா துட்டு எடுத்து மரியாதையா வச்சிரு. என்னது 2000 ரூபாயா? ஆமாமா, 2000 ரூபாய் எடு. என்ன அவளை துட்டு என்கிட்ட இல்லையே. ஏமா மரியாதையா 2000 ரூபா கொடுத்துருங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ண முடியாது. அடியே இப்ப என்ன செய்ய? நல்லா சாப்பிட்டுட்டோம் கிடைச்சதுன்னு, இப்ப துட்டு கேட்கானே, விடமாட்டான் போல, என்ன செய்ய? ஏக்கா இருக்கிற துட்டை மட்டும் கொடுங்கக்கா, பிறகு பேசிக்கிடுவோம் நம்ம. அடியே இருக்கிற துட்டை கொடுத்துட்டா பொங்க பானை வாங்கணுமேடி, என்ன செய்ய? ஏக்கா பொங்க பணம் வாங்கலாம்க்கா, இவனை முதல்ல கதையை முடிச்சு விடுங்க. என்ன இந்தாங்கண்ணே 700 ரூபா இருக்கு. என்னம்மா இது, 2000 ரூபா கேட்டா வெறும் 700 ரூபா தார? ஏமாத்த பாக்கீங்களா? என்ன இவ்வளவுதானே இருக்கு? சந்தைக்கு போகணும், பானை வாங்கணும், மாமியார் வையும். ஏமா என்ன விளையாடுதீங்களா? அண்டால உள்ள பிரியாணியை பூரா மூச்சு முட்டை தின்னுட்டு வெறும் 700 ரூபா தார, 2000 ரூபா எடுமா. என்ன துட்டு வேணும்னு நினைச்சீங்கன்னா கையில இருக்கிற துட்டை வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அதையும் கொடுக்க மாட்டோம், நாங்க ஓடிடுவோம். என்னது, துட்டு கொடுக்காம போயிருவீங்களா? சரி இதையாவது கொடுத்துட்டு போமா, உங்களெல்லாம் நம்ப முடியாது. என்ன பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. சரி போயிட்டு வரோண்ணே, ஒரு 2 நாள் கழிச்சு வாரோம், பொங்கல் முடியட்டும், வந்து மறுபடியும் பிரியாணி சாப்பிட வாரோம். மறுபடியும் வருவீங்களா? ஐயோ, நான் இந்த இடத்துல இன்னமும் கடையே போட மாட்டேமா, நான் கடையை காலி பண்ணிட்டு ஊருக்கே போயிடுறேன். என்ன அவசரப்பட்டு கடையை காலி பண்ணிட்டு போவாதீங்கண்ணே, உங்க பிரியாணி நல்லா இருக்கு, நாங்க தினமும் சாப்பிட வரோம். என்னது தினம் வருவீங்களா? 2 பேரும் சொன்னீங்களேன்னு பிரியாணி கடையில போய் இருக்கிற துட்டுக்கு பூரா பிரியாணி தின்னுட்டு வந்துட்டோமே, இப்ப பானை வாங்க துட்டுக்கு என்ன செய்ய? ஆமாக்கா, பிரியாணியை பார்த்தோன்னே ஒண்ணுமே ஓடல, எல்லாமே மறந்து போச்சு. எங்க அத்தை வேற பானை வாங்காம போன திட்டுவாங்களே. உங்க மாமியார் அது திட்டதான் செய்யும், என் மாமியார் வீட்டை விட்டு விரட்டிடுவேனையே. இப்ப என்னக்கா செய்ய? ஒன்றும் கவலைப்படாதீங்க, பானையை ஆட்டையை போட்டுருவோம். என்னது பானையை ஆட்டையை போடணுமா?
மாலாக்கா, நீங்க ஆட்டையை போடுறதுல கோல்டு மெடல் வாங்கினவுங்க. உங்களுக்கெல்லாம் ஆட்டையை போடுறது பெரிய விஷயம் கிடையாது. வாங்க, 2 பானை தானே, ஆட்டையை போட்டு போவோம். அது கரெக்டு தான். ஆனா பானை எப்படி ஆட்டையை போட்டு போக? ஏக்கா, சோத்தையே ஆட்டையை போடுறோம், சோறு பொங்குற பானையை ஆட்டையை போட மாட்டோமா? வாங்க போவோம். ஆமா, வாங்க ஒரு கை பாத்துருவோம். அப்படியா சொல்றீங்க? சரி வாங்க. எப்படியும் பானை வாங்காம வீட்டுக்கு போக முடியாது. மாமியார் கிளவி வாசல்லையே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சரி போய் பார்ப்போம். ஏக்கா பாருங்க, பானையை நிறைய அடுக்கி வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கானே. இவனை அங்கிட்டு போக சொல்லுங்கடி, பானை எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம். ஏக்கா இருங்க, பேசி பார்ப்போம். பானை பானை, உடையாத பானை, சூப்பரான பானை, பொங்க பானை, சோறு பொங்குற பானை, நல்ல பானை விற்கமா, வாங்கிட்டு போங்கம்மா. என்ன கரிச்சட்டி மண்டையா, வியாபாரம் எப்படி போகுது? ஏக்கா நல்ல போகுதுக்கா, நிறைய பானையை வித்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இதையும் வித்துட்டேன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போயிருவேன். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். பார்க்கவே ஒரு மாதிரி டயர்டா இருக்கியே, சாப்பிட்றதுக்கு காப்பி குடிக்கலாம் போக மாட்டியோ? ஏக்கா இப்போ நாங்க போயிட்டு வந்தேன், நல்ல காபி குடிச்சிட்டேன், ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே வந்திருந்தோம்னா பானையை தூக்கிட்டு போயிருக்கலாம். இவன் சாப்பிட போயிருந்திருக்கானே, இப்போ இங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அண்ணாச்சி, நாங்க வேணா கடையை பார்த்துக்கிட்டோம், நீங்க போய் நல்லா சாப்பிட்டுட்டு வரீங்களா? ஏன் குதிரை வலு போட்ட பாப்பா, சாப்பிட்டேன்னு சொன்னேன், உனக்கு அது கேட்கலையா? மறுபடியும் சாப்பிட்டு வாங்களே. ஏமா கீருக்கு மாதிரி பேசாதம்மா, நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். அடியே, இவன் வேலைக்கு ஆக மாட்டான். நம்ம அந்த பக்கம் போய் வேற கடை இருக்கான்னு பார்ப்போம். சரிக்கா, வாங்க அங்கிட்டாம போவோம். ஏக்கா பானை வேணுமா? நல்ல பானையை பார்த்து தரட்டா? வேண்டாம் வேண்டாம், உங்க கடை பானைலாம் நல்லா இல்லை, நாங்கள் வேற கடையில் போய் வாங்க போகிறோம். ஏக்கா நான் நல்ல பானையை வச்சிருக்கேன், தாரேன் இருங்க. இல்ல தம்பி, உங்ககிட்ட எல்லாம் ஒரே கலர் பானையா தானே இருக்கு. எங்களுக்கு கலர் கலரா பானை வேணும். நாங்க வேற கடைக்கு போறோம். ஏக்கா கலர் பானை எல்லாம் வச்சு பொங்கல் விடக்கூடாதுக்கா, இதான் நம்ம பாரம்பரிய பானை, இதுல தான் பொங்கல் விடணும். எங்கள் அத்தை கலர் பானை தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க, வழியை விடுப்பா. பாருங்கடி, அந்த அண்ணாச்சி பானையும் தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருக்காரு. சின்ன வயசுல ஸ்கூல்ல விளையாட விட்டுருக்க மாட்டாங்க, அதான் இங்க வந்து விளையாடுறாரு. நானும் ஸ்கூல் படிக்கும் போது நல்லா விளையாண்டுருக்கேன் தெரியுமா? ஏக்கா நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம், இங்கேயும் ஆள் இருக்கு, வாங்க அங்கிட்டு போவோம். ஆட்டும் ஆட்டும், வாங்கடி. ஏக்கா பாத்தீங்களா, கலர் கலரா அழகழகான பானைங்க இருக்கு, இங்கே ஆள் வேற இல்ல. ஆமாடி, ஆள் வர்றதுக்குள்ள ஆட்டையை போட்டு ஓடிடணும். மாலாக்கா, எனக்கு இந்த பிங்க் கலர் பானை ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா ஒயிட்டும் பிங்க்கும் சேர்ந்து சூப்பரா இருக்கு. உனக்கு எதுக்கு பானை? நான் தானே பொங்கல் வைக்க போறேன். இல்ல மாலாக்கா, எனக்கு இந்த பானை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வீட்டுல பாப்கார்ன் போட்டு திங்கிறதுக்கு வச்சுக்கிறேன். பாப்கார்ன் போட்டு திங்கிறதுக்கு இவ்வளவு அழகான பானையா? நம்மளுக்கு இந்த ஐடியா தெரியாம இருந்திருக்கே. இவ்வளவு நாளா கிண்ணத்துல போட்டுல தின்றுருக்கோம். சரி, ஆட்டையை போடுறதுன்னு முடிவாயிட்டு யாருக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச பானையை நான் பார்க்கேன். எனக்கு இந்த மஞ்சள் பானை ரொம்ப பிடிச்சிருக்கு. மஞ்சையும் பச்சையும் வச்சு நல்ல அழகா கல்லெல்லாம் ஒட்டி சூப்பரா இருக்கு. இந்த பானை தான் எனக்கு வேணும். நெட்டச்சி சீக்கிரம், நேரம் ஆகுது. நாங்க 2 பேரும் எடுத்துட்டோம், நீ எடுத்துட்டு வா போவோம். ஏக்கா இருங்கக்கா, எங்க அத்தைகிட்ட நல்ல பெரிய பானையா வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், அதுக்கேத்த மாதிரி நல்லா பார்க்கணும்ல. சீக்கிரம் பாருடி, கடைக்காரன் வந்துட போறான். ரொம்ப நேரம் ஆக திக்கு திக்குன்னு இருக்கு. ஏக்கா இந்த கோலம் போட்ட பானை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா, இந்த கலர் அழகா இருக்கு. எடுத்துக்கோ எடுத்துக்கோ, சீக்கிரம் எடுத்துட்டு வா போவோம். ஏக்கா அதான் ஆள் இல்லைல்ல, பேசாம நம்ம இந்த பானையை பூரா வித்துருவோமா? ஏம்மா தாயே, அதெல்லாம் வேண்டாம். பானை கடையை நம்ம அடுத்த வருஷம் போடுவோம். இந்த வருஷம் எடுத்த பானை போதும், வீட்டுக்கு போவோம். சே, ஒரு மனுஷி பிசினஸ் பண்ணலான்னு பார்த்தா உடம்படைக்காவலே. நெடுவாளி, நம்ம அடுத்த வருஷம் கடையை போட்டுருவோம். சரி சிம்ரன், நம்ம 2 பேரும் சேர்ந்து அடுத்த வருஷம் பானை கடை போடுறோம். அடியே, வியாபாரத்துல என்னையும் சேர்த்துக்கோங்க. ஆட்டும் ஆட்டும். நெட்டச்சி, நீ எடுத்த பானையில மட்டும் மூடியெல்லாம் இருக்கு, எங்க பானையில மூடியே இல்ல. அதெல்லாம் பார்த்து எடுக்க ஒரு டேலண்ட் வேணும். இவளுக்கு பானை வாங்க போனாளுகளா, பானையை செய்ய போனாளுகளான்னு தெரியலையே. எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணுமே. வந்து வீட்டுல வேலையை பாப்பாளுகன்னு பார்த்தா ஒரே பக்கம் போயிட்டாளுகளே. பானை வாங்கிட்டு வந்துட்டீங்களாடி? பானை நல்லா இருக்கே பார்க்க. ஆமாத்தே, அழகா இருக்குல்ல. என்னத்துக்குடி 2 பானை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஒன்று தானே வாங்க சொன்னேன், துட்டு என்ன மரத்துலையா காக்கி? போன வீணா செலவு பண்ணுவாளுக. ஆண்டி, 2 பானை வாங்கல, 1 வாங்கினா 1 இலவசம். அப்படியாம்மா? 1 வாங்கினா 1 இலவசமா? நல்லா வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. சரி வாங்க, களைச்சு போய் வந்திருப்பீங்க, உட்காருங்க, காப்பி தாரேன்.